ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருவாய்மொழி பாசுரம் 511. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழி பாசுரம் 511 கையார். 511 பாசுரம் கையார். நஞ்சீரின் அறிமுகத்திலிருந்து சிறப்பம்சங்கள். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானை மிகவும் பார்த்துவிட்டு அவரது அழகில் கவரப்பட்டவர்கள் சொல்லும் வார்த்தைகளை பொய்யாக சொன்னபோது தனது சொந்த கருணையால் அவர் தனது சிறந்த பக்தர்கள் அடையும் பலனை எனக்கு கொடுத்தார் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைகிறார். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானை மிகவும் பார்த்துவிட்டு அவரது அழகில் கவரப்பட்டவர்கள் சொல்லும் வார்த்தைகளை பொய்யாக சொன்னபோது தனது சொந்த கருணையால் அவர் தனது சிறந்த பக்தர்கள் அடையும் பலனை எனக்கு கொடுத்தார் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைகிறார். பாசுரம். கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே, என்றென்று பொய்யே கைமை சொல்லி பூராமே, ஆதி மெய்யே பேரொழிந்தேன் விதி வைக்கின்று காப்பாரார் ஐயோ கண்ணா பிறன் ஆராய் ஓ இனிப்போன். கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே, என்றென்று பொய்யே கைமை சொல்லில் பூராமே, ஆதி மெய்யே பேரொழிந்தேன் விதி வைக்கின்று காப்பாரார் ஐயோ கண்ணா பிறன் ஆராய் ஓ இனிப்போன். ஐயோ கண்ணா பிறன் ஆராய் ஓ இனிப்போன். அழகிய மணவாளஜியரின் எளிமையான மொழிபெயர்ப்பு. உன் தெய்வீகம் கையில் நன்கு நிலைநிறுத்தப்பட தெய்வீக சக்கரத்துடன் உன்னுடைய கவர்ச்சியான நீல ரத்னம் போன்ற தெய்வீக வடிவத்தை எனக்கு அனுபவிக்க வைத்தவன் என்ற ஏமாற்றும் வார்த்தைகளை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தேன். உயர்ந்த அம்சத்தில் பகவான் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்களைப் போல அந்த அன்பு இல்லாமல் உலக இன்பங்களில் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவி அந்த இன்பங்களில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பவர்களைப் போல உங்கள் கருணையால் பகவானின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் அடையும் பலனை நான் அடைந்துள்ளேன். இதை யார் தடுக்க முடியும்? ஓ மிக எளிதாக அணுகக்கூடியவர், எனக்கு உதவி செய்தவர், உங்கள் கருணை எனக்கு நன்மையை ஏற்படுத்திய பிறகு நீங்கள் பின்வாங்க முடியுமா? ஐயோ எம்பெருமான் பின்வாங்க முடியும் என்பதை காண ஒரு சவாலான மனநிலையில் மகிழ்ச்சியுடன் சொல்வது. நீங்கள் திறமையானவராக இருந்தால் என்னை விட்டு வெளியேற முயற்சி செய்யுங்கள். எம்பெருமான் வெளியேற மாட்டார் என்பதை நன்கு அறிந்து பெருமையுடன் சொல்வது. அழகிய மணவாள ஜீவரின் எளிய மொழிபெயர்ப்பு. உன் தெய்வீக கையில் நன்கு நிலைநிறுத்தப்பட்ட தெய்வீக சக்கரத்துடன் உன்னுடைய கவர்ச்சிகரமான நீல ரத்தினம் போன்ற தெய்வீக வடிவத்தை எனக்கு அனுபவிக்க வைத்தவன் என்ற ஏமாற்றும் வார்த்தைகளை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தேன். உயர்ந்த அம்சத்தில் பகவான் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்களைப் போல அந்த அன்பு இல்லாமல் உலகம் இன்பங்களில் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவி அந்த இன்பங்களில் தொடர்ந்து இருப்பவர்களைப் போல உங்கள் கருணையால் பகவானின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் அடையும் பலனை நான் அடைந்துள்ளேன். இதை யார் தடுக்க முடியும்? ஓ மிக எளிதாக அணுகக்கூடியவர், எனக்கு உதவி செய்தவர், உங்கள் கருணை எனக்கு நன்மையை ஏற்படுத்திய பிறகு நீங்கள் பின்வாங்க முடியுமா? ஐயோ எம்பெருமான் பின்வாங்க செய்ய முடியும் என்பதை காண ஒரு சவாலான மனநிலையில் மகிழ்ச்சியுடன் சொல்வது. நீங்கள் திறமையானவராக இருந்தால் என்னை விட்டு வெளியேறி முயற்சி செய்யுங்கள். எம்பெருமான் வெளியேற மாட்டார் என்பதை நன்கு அறிந்து பெருமையுடன் சொல்வது. நீங்கள் திறமையானவராக இருந்தால் என்னை விட்டு வெளியேற முயற்சி செய்யுங்கள். எம்பெருமான் வெளியேற மாட்டார் என்பதை நன்கு அறிந்து பெருமையுடன் சொல்வது. நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். கையார் சக்கரத்து தீய
கண்களை அப்படியே அகற்ற வேண்டிய தெய்வீக கையில் தெய்வீக சக்கரத்தை அவர் உயர்த்தினார். ஆபத்து மற்றும் அலங்காரம் இருக்கும்போது இது 2 ஆயுதங்களாகவும் செயல்படுகிறது. இல்லையெனில் ஒரு கையில் இது தனித்தனியாக ஒரு படை போன்றது. திருவாய்மொழி 691 கூராழி வேண் சங்கேந்தி வாராய். பார் ஏந்தி எங்களிடம் கூர்மையான சக்கரத்தையும் வெள்ளை சங்கையும் ஏந்தி எங்களிடம் வாருங்கள். இதில் கூறப்பட்டுள்ளபடி எம்பெருமானிடம் சாதகமான நபர்கள் பக்தர்கள் அன்பு செலுத்துவதற்கு இதுவே காரணம். மேலும் இது எதிரிகளை அழிக்கிறது. தீய கண்களை அப்படியே அகற்ற வேண்டிய தெய்வீக கையில் தெய்வீக சக்கரத்தை அவர் உயர்த்தினார். கையார் சக்கரத்தை தீய கண்களை அப்படியே அகற்ற வேண்டிய தெய்வீக கையில் தெய்வீக சக்கரத்தை அவர் உயர்த்தினார். ஆபத்து மற்றும் அலங்காரம் இருக்கும்போது இது 2 ஆயுதங்களாகவும் செயல்படுகிறது. இல்லையெனில் ஒரு கையில் இது தனித்தனியாக ஒரு படை போன்றது. திருவாய்மொழி 6:9 சுடர் ஆழி வேண் சங்கேந்தி வாராய். சுடராழி வெண் செங்கேந்தி வாராய். கூர்மையான சக்கரத்தையும் வெள்ளை சங்கையும் ஏந்தி எங்களிடம் வாருங்கள். இதில் கூறப்பட்டுள்ளபடி எம்பெருமானிடம் சாதகமான நபர்கள் பக்தர்கள் அன்பு செலுத்துவதற்கு இதுவே காரணம். மேலும் இது எதிரிகளை அழிக்கிறது. கையர் சக்கரார்த்து என் கருமாணிக்கமே அத்து. கையார் சக்கரார்த்து என் கருமாணிக்கமே அத்து என்பது ஒரு புறம்பான பின்னொட்டு மற்றும் குறிப்பிட்ட பொருள் இல்லை. எங்கு நடந்தாலும் அதையே புரிந்து கொள்ள முடியும் என்பது ஒரு புறம்பான பின்னொட்டு மற்றும் குறிப்பிட்ட பொருள் இல்லை. எங்கு நடந்தாலும் அதையே புரிந்து கொள்ள முடியும். என் கருமாணிக்கமே. தெய்வீக கரம் மற்றும் சக்கரத்தின் அழகிய கலவையை அனுபவித்த பிறகு அவரால் தெய்வீக சங்குக்கு தொடர்ச்சியாக நகர முடியவில்லை. இருப்பினும் அவர் தெய்வீக வடிவத்தின் அழகில் காதல் கொண்டார். அவர் தெய்வீக வடிவத்தை கடந்து வேறு எதற்கும் செல்ல மாட்டார். ஓ, உமது புணர்ச்சியூட்டும் நீல ரத்தினம் போன்ற விலை மதிப்பற்ற தெய்வீக வடிவத்தை எனக்கு முழுமையாக கொடுத்தவரே. என் மணிக்கமே. தெய்வீக கரம் மற்றும் சக்கரத்தின் அழகிய கலவையை அனுபவித்த பிறகு அவரால் தெய்வீக சங்குக்கு தொடர்ச்சியாக நகர முடியவில்லை. இருப்பினும் அவர் தெய்வீக வடிவத்தின் அழகில் காதல் கொண்டார். அவர் தெய்வீக வடிவத்தை கடந்து வேறு எதற்கும் செல்ல மாட்டார். ஓ, உமது புத்துணர்ச்சியூட்டும் நீல ரத்னம் போன்ற விலை மதிப்பற்ற தெய்வீக வடிவத்தை எனக்கு முழுமையாக கொடுத்தவரே. என்று நான் இதை ஒருமுறை சொல்லிவிட்டு விட்டேனா? பகவான் விஷயத்தில் எல்லாம் நல்லதுதான். இதை பலமுறை திரும்ப திரும்ப சொல்வதால் ஆழ்வார் ஏன் வருத்தப்படுகிறார்? ஏனெனில் இதில் போதுமான அன்பு இல்லை என்று அவர் உணர்கிறார். ஆழ்வார் கூறுகிறார், நான் இதை உண்மையாக உணர்ச்சிகளுடன் சொல்லிக் கொண்டிருந்தால் அது நல்லது. ஆனால் நான் அதை போலியாக செய்தேன். என்று நான் இதை ஒருமுறை சொல்லிவிட்டு விட்டேனா? பகவான் விஷயத்தில் எல்லாம் நல்லதுதான். இதை பலமுறை திரும்ப திரும்ப சொல்வதால் ஆழ்வார் ஏன் வருத்தப்படுகிறார்? ஏனெனில் இது போதுமான அன்பு இல்லை என்று அவர் உணர்கிறார். ஆழ்வார் ஏன் வருத்தப்படுகிறார்? ஏனெனில் இதில் போதுமான அளவு அன்பு இல்லை என்று அவர் உணர்கிறார். ஆழ்வார் கூறுகிறார், நான் இதை உண்மையாக உணர்ச்சிகளுடன் சொல்லிக் கொண்டிருந்தால் அது நல்லது. ஆனால் நான் அதை போலியாக செய்தேன். பொய்யே கைமை சொல்லி.
பொய் மற்றும் கைமை பொய் என்பதற்கு ஒத்த சொற்கள். இதன் பொருள், நான் சொல்வதை மற்றவர்களை நம்ப வைக்கிறேன் என்று நான் நினைக்கவில்லை. சர்வ ஞானி இது உண்மை என்று நினைக்க வைக்க முடிந்தது. நான் பகுதி உண்மையையும் பகுதி பொய்யையும் கூட பேசவில்லை. அது தூய பொய். பொய்யே கைமை சொல்லி. பொய் மற்றும் கைமை ஆகியவை பொய் என்பதற்கு ஒத்த சொற்கள். இதன் பொருள், நான் சொல்வதை மற்றவர்களை நம்ப வைக்கிறேன் என்று நான் நினைக்கவில்லை. சர்வ ஞானி இது உண்மை என்று நினைக்க வைக்க முடிந்தது. சர்வ ஞானி இது உண்மை என்று நினைக்க வைக்க முடிந்தது. நான் பகுதி உண்மையையும் பகுதி பொய்மையையும் கூட பேசவில்லை. அது தூய பொய். நான் பகுதி உண்மையையும் பகுதி பொய்யையும் கூட பேசவில்லை. அது தூய பொய். புறமே ஆதி. இங்கே புறம் என்பது சப்தம், ஒலி மூலம் பெறப்பட்ட உலக இன்பங்களை குறிக்கிறது. எனக்கு பகவான் மீது போதுமான அன்பு இல்லை என்று கூறி அவரது காதல் போலியானது என்று அறிவித்த பிறகும் உலக இன்பங்கள் ஆழ்வாருக்கு வெளிப்புறமாக தெரிகிறது. ஏனென்றால் திருவாய்மொழி 6:9 பாவியனை பல நீ கட்டி படுப்பாயோ, உலக இன்பங்களை காட்டி இந்த பாவி உங்களிடமிருந்து திசை திரும்புவீர்களா என்று கூறுவதில் ஆழ்வார் இயற்கையானார். ஒரு இனம் அந்த இனத்தின் அனைத்து வடிவங்களிலும் பரவி உள்ளதால் ஆழ்வார் உலக இன்பங்களின் மீதான அன்பு அவற்றின் ஒவ்வொரு அம்சத்திலும் பரவி இருப்பதாக கூறுகிறார். அவரது அந்த நிலையை பற்றி அவர் பேசுகிறார். அவர் எந்த நிலையை பற்றி பேசுகிறார் என்று நாம் விசாரித்தால் நாம் சொல்லலாம். அவர் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என்று தெளிவாக சொல்வது போல் அவர் தனது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என்று தெளிவாக சொல்வது போல் அவர் தனது கடந்த காலத்தை பற்றி பேசுகிறார். அல்லது எம்பெருமானிடம் முழு அறிவையும் பக்தியையும் பெற்றிருப்பதால் தனது அன்பு எம்பெருமானின் மகத்துவத்துடன் பொருந்தவில்லை என்று கருதி இதை சொல்லலாம். புறமே ஆதி. இங்கே புறம் என்பது சப்தம், ஒலி மூலம் பெறப்பட்ட உலக இன்பங்களை குறிக்கிறது. எனக்கு பகவான் மீது போதுமான அன்பு இல்லை என்று கூறி அவரது காதல் போலியானது என்று அறிவித்த பிறகும் உலக இன்பங்கள் ஆழ்வாருக்கு வெளிப்புறமாக தெரிகிறது. ஏனென்றால் திருவாய்மொழி 6:9 பாவியனை பல நீ கட்டி படுப்பாயோ, உலக இன்பங்களை காட்டி இந்த பாவி உங்களிடமிருந்து திசை திருப்புவீர்களா இந்த பாவியை உங்களிடமிருந்து திசை திருப்புவீர்களா என்று கூறுவதில் ஆழ்வார் இயற்கையானவர். ஒரு இனம் இந்த இனத்தின் அனைத்து வடிவங்களிலும் பரவி உள்ளதால் ஆழ்வார் உலக இன்பங்களின் மீதான அன்பு அவற்றின் ஒவ்வொரு அம்சத்திலும் பரவி இருப்பதாக கூறுகிறார். அவரது எந்த நிலையை பற்றி அவர் பேசுகிறார் என்று நாம் விசாரித்தால் நாம் சொல்லலாம். அவர் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் தெளிவாக சொல்வது போல் அவர் தனது கடந்த காலத்தை பற்றி பேசுகிறார். அல்லது எம்பெருமானிடம் முழு அறிவையும் பக்தியையும் பெற்றிருப்பதால் தனது அன்பு எம்பெருமானின் மகத்துவத்துடன் பொருந்தவில்லை என்று கருதி இதை சொல்லலாம். தேங்க்யூ.